திருவாரூர் மின்சார வாரிய உதவி மின் பொறியாளர் எல்லைக்குட்பட்ட நிலமலையமங்கலம் கிராம ஊராட்சியில் கடந்த ஜனவரி 1, 2025 முதல் 31 மே 2025 வரை மின்வெட்டு செய்யப்பட்ட தகவல்களை தேதி வாரியாக மின்வெட்டு செய்யப்பட்ட நேரம், மொத்த மின்வெட்டு நேரம், மின்வெட்டுக்கான காரணம், மின்வெட்டு செய்ய அனுமதி வழங்கிய அதிகாரி பெயர் ஆகியவை அடங்கிய பட்டியலை வழங்கவும் அப்படின்ற நம்ம கிராமத்துக்கான கேள்வி. அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா கடைசியான கேள்வி. திருவாரூர் மின் பகிர்மான எல்லைக்குட்பட்ட பகுதியில் கடந்த 1 ஜனவரி 2025 முதல் 31 மே 2025 வரை பராமரிப்பு பணி காரணமாக மின்வெட்டு செய்த தேதி, பராமரிப்பு மின்வெட்டு நேரம், பராமரிப்பு பணியில் ஈடுபட்ட பணியாளர்களின் பெயர், பதவி பட்டியல், பராமரிப்பு பணி செய்த இடம், பராமரிப்பு பணியினை மேற்பார்வை செய்த அதிகாரியின் பெயர், பதவி, பராமரிப்பு பணி விவரம், பராமரிப்பு பணியின் போது செய்யப்பட்ட செலவு விவரங்கள், பராமரிப்பு பணியில் மாற்றப்பட்ட தளவாட பொருட்களின் விவரங்களில் அடங்கிய பட்டியல்களை வழங்குவோம்ன்ற தகவலை நம்ம கேட்டிருக்கோம். மொத்தம் 7 வகையான கேள்விகள் நம்ம ராமநாதபுரம் மாவட்டம் திருவாரூர் வட்ட மின் பகிர்மான கழகத்துக்கு நம்ம கேட்டிருக்கோம். இந்த கேள்விகள் எல்லாமே அவங்களால பதில் சொல்ல முடியும்னா முடியும். முதல் 5 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியும், அடுத்த 2 கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாது. ஏன்னால் அவங்களுக்கே கணக்கே கிடையாது. இது போர் அடிக்குதா லைன் ஆஃப் பண்ணிடுவோம், விடிஞ்சிருச்சா சரி லைனை ஆன் பண்ணிடுவோம். அந்த மாதிரி ஒரு மெத்தனை போக்களை தான் கிட்டத்தட்ட நெருங்கி 1 வருடத்திற்கு மேலே அந்த இடத்துல இருக்கக்கூடிய பொதுமக்கள் பாதிச்சிருக்காங்க. நான் கொரோனா காலத்தில் 2 வருடம் கிராமத்திலே இருக்கும்போது மிகவும் உச்சகட்ட நிலைக்கு சென்று ஒரு நாளைக்கு 3-4 முறை இலவச 94987 94987 அப்படின்ற ஒரு இலவச மின்சார வாரிய சேவை எண்ணை தொடர்பு கொண்டு பல முறை புகார் செஞ்சு ஒரு கட்டத்துக்கு அப்புறம் நம்மளேருந்து ஃபோன் பண்ணாலே சொல்லுங்கள் காளிதாஸ் சார் அப்படின்ற மாதிரி கேட்குற அளவுக்கு ஒரு போக்கு ஏற்பட்டுச்சு. நம்ம அப்போதைக்கு அதுக்கப்புறம் சரி பண்ணிட்டாங்க. திரும்ப கொஞ்ச நாள் யாரும் அந்த முன்னெடுப்பு செய்யாததனால், யாரும் புகார் செய்யாததனால், சரி யாரும் புகார் செய்யலை அப்படின்னு சொல்லி அதனால் நம்ம போக்க கடைப்பிடிப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு கூட்டம் இருந்தாலும் நம்மக்கிட்ட இந்த கிராமத்திலேருந்து எந்த பிரச்சனையும் வரல, எந்த புகாரும் வரல. அப்போ அந்த கிராமத்தில் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இன்னொரு பக்கம் அதிகாரிகள் வட்டங்களும் 2 பிரிவுகளாக பிரிந்து போனதுனால அதில் தொய்வு ஏற்பட்டிருக்குது. அதை சரி செய்கிறதுக்காகவே இந்த மனுவை ஆர்டிஐ மனுவை செஞ்சுருக்கோம். உங்கள் பகுதியிலும் இதே மாதிரி மின்வெட்டு ஏற்படுகிறது, அலட்சிய போக்கோடு தான் அதிகாரிகள் செயல்படுகிறார்கள். கட்டமாக நம்ம கையாள வேண்டியது தகவல் அறியும் உரிமை சட்டம் மூலம் எத்தனை புகார்கள் உங்களுக்கு வந்துள்ளது, யார் கையாண்டது, எவ்வளோ மணி நேரத்துக்குள் அல்லது எத்தனை நாட்களுக்குள் அந்த புகார் சரி செய்யப்பட்டுன்னு சொல்லி ஆர்டிஐ மூலம் நம்ம கேட்கும்போது கண்டிப்பாக அதற்கான ஒரு தீர்வு கிடைக்கும். இது இந்த மின்வெட்டுக்காக மட்டுமல்ல, உங்களுடைய மின் மாற்றி டிரான்ஸ்ஃபார்ம் சரியில்லாதது, மின் ஒயர் தொங்கிக்கிட்டு இருக்குது, இது போன்ற பல பிரச்சனைகளுக்கும் ஆர்டிஐ மூலம் நிச்சயமாக நீங்கள் தீர்வு காணலாம். இந்த தகவல் அறியும் உரிமை சட்டத்திற்கு பொது தகவல் அலுவலராக இருப்பவர் சம்பந்தப்பட்ட ஏஇ அவர்கள் கிடையாது, அந்த பகுதி ஏஇ கிடையாது. மாவட்ட மின்சார வாரியமாக செயல்படக்கூடிய செயற்பொறியாளர், எக்ஸிக்யூட்டிவ் இன்ஜினியர்னு சொல்லக்கூடிய செயற்பொறியாளர் அவர் தான் இதுக்கு பொது தகவல் அலுவலராக இருக்கக்கூடியவர்.